இப்போது வேல்முருகன் தனிச்சு நிற்கிற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கோ, இன்னும் அவர் சொல்லலை, அப்படி நம்ம ஒரு பார்வை இருக்கு அப்படின்னா, இப்போது தமிழர்களுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா வேல்முருகன், எடப்பாடி, சீமான், ஐயா ராமதாஸ் ஐயாவும் சசிகலா கூட்டணி, விஜய், இப்படி 5 வகையாக பிரியுது, சிதையுது ஓட்டை. இது எதிர்கால அரசியலில் என்ன மாதிரி நிலைப்பாடை ஏற்படுத்தும்? கொள்கைக்காக, தமிழ் தேசியம்ங்கிற கொள்கைக்காக விழக்கூடிய வாக்குகள் என்பது அது நாம் தமிழருக்காகவும் அண்ணன் வேல்முருகனுக்காக தான் விழும். சமூகம் சார்ந்த வாக்குகள் தான் ஐயா ராமதாஸுக்கு விடும். அதே போல் கள்ளர் சமூகம் சார்ந்து நிற்கக்கூடியவர்கள் வந்து சசிகலாவுக்கு வாக்களிக்கலாம், கள்ளர் சமூகமோ மறவர் சமூகமோ வாக்களிக்கலாம். தமிழ் தேசியங்கிற கொள்கை வழி அரசியலை வந்து முன்னெடுக்கிறது அண்ணன் சீமானும் அண்ணன் வேல்முருகனும் தான் அன்னைக்கு அரசியல் களத்தில் வந்து அதை செய்கிறாங்க. இது பின்னாடி வந்து ஒரு 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 பெரும் மாற்றத்தை வந்து அது கொடுக்கும். விஜயனுடைய வருகை என்பது அது ரஜினிகாந்துக்கு மாற்று. ரஜினிகாந்தை அவரை கொண்டு வந்து உள்ள தள்ள பார்த்தாங்க. அவர் வந்து கடைசி நேரத்தில் விழிப்பு உணர்வோடு போயிட்டார். விஜய் வந்து பாவம் வந்து சிக்கிக்கிட்டார். விஜய் வந்து அது என்ன சொல்லணும், அது இந்த தேர்தலோடு ஓடிடும். நிலைச்சு நிற்கிறதுக்கான எந்த ஒரு ஆளுமை திறனும் கிடையாது. அல்லது மிரட்டப்படுவார், அல்லது சிறையில் அடைக்கப்படுவார், வழக்குகள் போடப்படும். தெலுங்கராக இருந்தாலும் கூட விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து ஒரு தலைமைக்கான ஒரு ஆளுமை இருந்தது. அடுத்து நல்லது செய்யணுங்கிற பெரிய நல்ல எண்ணம் அவருக்கு, ஒரு நல்ல மனிதர். வைகோ போல விஷம் கிடையாது. வைகோ வந்து விஷம், இப்போ நான் நேர்லேயே சொல்லுவேன்.